என்னண்ணா? அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? நானா? ஆமா அனு, ஆபீஸ் விஷயமாக நான் கொஞ்சம் வெளியே போறேன். அங்கேயும் வேற யாரும் இல்ல, அப்பா வேற சாப்பிடாம இருக்காரு. நீ போய் கொடுத்துட்டு வா. எல்லாம் ஓகே, தனியா எப்படி போவேன்? இவன் ஆகாஷ் இருப்பானே, அவனை வேணா கூட்டு போறியா? அனு வாமா, அப்பாக்கு 4 இட்லி எடுத்துட்டு போ. சரி சரி, ஆகாஷ கூப்பிடுங்க. ஆகாஷ், என் புள்ள பாரு கூப்பிட்ட குரலுக்கு வந்துருச்சு. நீ பாரு கத்த விட்டு ஆவிய போக்க வச்சிருப்ப. சரி சரி, எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன். டேய், ஒரு 2 மணி நேரம் வெளியே வேலை இருக்குடா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ போய் கொடுத்துட்டு வா, அதுக்குள்ள நானும் முடிச்சிட்டு வந்துருவேன். அண்ணா அட்மிஷன் நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சரி, இன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், நாளைக்கு போய் மார்க் ஷீட் வாங்கி வந்துட்டு அட்மிஷன் போட்டுடலாம். சரிண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய்ண்ணா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வந்து ஏறு. டேய், நீ அவளை வச்சு ஓட்டிக்க மாட்டடா, பின்னாடியே ஏறு. அவன் நடக்கும்போது எல்போடு இவளை நம்பி போ சொல்றீங்களா? 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரிம்மா, வந்து ஏறுடா, பாத்துட்டே நிக்கிறேன். மம்மி பாய் பாய். பாத்து ஓட்டுடி. வரேம்மா. 4 முடி, 4 முடி, இதோ வந்துட்டேன். மெதுவா வாயேம்மா. சொல்லுங்க ராணியக்கா, என்ன விஷயம்? அதெல்லாம் நில்லுமா, ஜாக்கிங் போறேன் ராணியக்கா, டைட்ல இருக்கல்ல. ஏமா, புடவை எடுக்க போறோம், வரியா இல்லையா? இதுதானே நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும். ஓகே, போலாம். எத்தனை மணிக்கு ராணியக்கா? மதியம் போல போலாமா? ஓகே டுன்டுன், எனக்கு காஞ்சிபுரம் பட்டு தானே எடுக்க போறீங்க? இல்லம்மா, பிள்ளைங்களுக்கு வரைக்கும் தான் எடுக்க போறோம். என்ன மாத்து சொல்லிட்டீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. விடுங்க, இந்த ராம் பயலையாச்சு கேப்போம். சும்மா சொன்ன 4 முடி எடுத்து தரேன். எங்க வீட்ல நடக்கிற விசேஷம், எப்படி எல்லாத்தையும் விடுவோம், வந்து சேருங்க. ஓகே ராணியக்கா, சொல்லிட்டீங்கல்ல, லஞ்ச் டைம்க்கு எப்படி ஷார்ப்பா வரேன்னு மட்டும் பாருங்க. சரி, டிஃபனுக்கு என்ன பண்ணீங்க? இட்லி தாமா பண்ணேன். வாங்க ராணியக்கா, உள்ள போய் ஆறாம சாப்பிட்டுட்டே பேசுவோம். வாமா. டிஃபனை முடிச்சாச்சு. லஞ்சுக்கு ராம் பாத்துப்பான், டின்னருக்கு என்ன பண்றது? நம்ம சின்ன பொண்ணு இருக்கால, அவ தலையில மிளகா அரைக்க வேண்டியதா. என்னம்மா அங்கே நின்னுட்டா, இட்லி எதுவும் வேணாமா? இல்ல இல்ல, இதோ வந்துட்டேன். ஒரு சின்ன ஸ்கெடியூல்ல சிக்கன் இருந்துச்சு, அதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். என்னவாமா, உள்ளவா. ஓகே, கோலம் கோலம். ஹலோ, என்னப்பா காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க? என்னடா பண்ற? காலேஜ்ல தான்ப்பா இருக்கேன், இப்பதான் வந்தேன். சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஓகேவா? எப்போதான் ரிட்டர்ன் வரீங்க? நான் இன்னும் 1 டே ஆகும்டா வரதுக்கு, அது வரைக்கும் பாத்துரு. ஓகேப்பா, அதை சொல்லதான் கால் பண்ணீங்களா? இல்லடா ஆதி, நேத்து நைட் என்ன பிரச்சனை? என்னப்பா, எதுவும் இல்லையே. ராம் உன் ஷர்ட் புடிச்சு அடிக்கிற மாதிரி வந்தானாமே. அப்பா, ஆசிஃப் சொன்னானா? நீ சொல்லுடா. இருங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். எதுக்கு இந்த வேலை அவனுக்கு? இங்க வைங்கப்பா, இது ஏன் ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஆதி, என்னால அவ்வளவு ஈஸியா விட முடியாது. அப்பா, இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. இல்லடா, ஆசிப் சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நானே அந்த ராம்க்கு கால் பண்ணலாம்னா இருந்தேன். அப்பா ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் தப்பு பண்ணேன், அதனால அவர் கொஸ்டின் பண்ணாரு, வேற எதுவும் இல்ல. டேய், அப்படி இல்லடா, உன் சட்டையை பிடிக்கிற ரைட்ஸ் அவனுக்கு யார் கொடுத்தா? உனக்கு வேணா இது நார்மலா இருக்கலாம்டா, பட் எனக்கு அப்படி இல்ல. என் புள்ள மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான்றது எனக்கு அவ்வளவு நார்மலான விஷயம் கிடையாது. அப்பா ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல. இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரியுமா? தெரியும்பா. என்ன சொன்னா? அவ ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா, சாரி சொன்னா. அவருமே என்கிட்ட சாரி சொன்னாரு. ஆதி, இங்க என்னடா பண்ற? தியா, 1 செகண்ட், கால்ல இருக்கேன். இங்க பாரு ஆதி, இனிமே இப்படி நடக்க கூடாது. எனிமோ நடக்காதுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ லவ் பண்ணாம இரு, அதெல்லாம் செகண்டரி. ஆனா என் புள்ள மேல எவனும் கை வைக்க கூடாது. அப்படி ஒண்ணு நடந்தா என் இன்னொரு சைடு அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்பா, நீங்க எப்போ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க? நான் கோவமா பேசினாலே திட்டுவீங்க, இப்ப என்னடான்னா நீங்களே இப்படி பேசுறீங்க. அப்பா, எல்லாத்தையும் விடுங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க நம்மளோட ஃபேமிலிப்பா. நான் அப்படி இந்த சின்ன விஷயத்த போய் பெருசாக்குவேன். ஆசிஃப் என் மேல பாசத்துல ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை விட்டுருங்க, நீங்க கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் என்னப்பா எதுவும் தெரியாதவனா? என் மேல ஒருத்தன் கை வச்சுட்டு போறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுவேனா? ஏன் எனக்கு ஃபைட் தெரியாதா? எதுக்குடா, எதுக்கு அமைதியா வந்த? திருப்பி நீயும் கோவப்பட்டிருக்க வேண்டியதானே? எனக்கு வரலப்பா, எனக்கு அனுதான் கண்ணுக்கு தெரிஞ்சா. நீ இப்படி இருக்கிறதுக்கு அவ ஸ்ட்ராங்கா இருக்கலாடா. இருப்பாப்பா, எனக்காக இருப்பா. அப்புறம் உன் இஷ்டம்டா, நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா, எனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போறேன். வாங்க மேடம், என்ன ஆச்சு? என்னடா
காலையில இவ்வளவு சீரியஸா இருக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு இருந்தேன். அதான் தெரியுது எதை பத்தி பேசிட்டு இருக்கானு. அப்புறம் என்ன தெரிஞ்சுட்டே கேட்குற? சரி, உண்மையா போறியா? அம்மா தியா, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஆதி, போகாதடா. இல்லை தியா, நான் போய் தான் ஆகணும். என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலடா. நீ இல்லாம இங்க எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. ஹே, ரிலாக்ஸ். ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு ஆதி. நீ இல்லாம எப்படி எல்லா டேஸும் போக போகுது? எல்லா செமஸ்டரும் நான் உன்னை நம்பி தானே இருக்கேன். போகாதடா, எவ்ரி பிளேஸ் உன்னதானா ஞாபகப்படுத்தும். சரி, அழாத, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீ ஈஸியா என்னை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்ட பாத்தியா? யார் யாருக்காகவும் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போற. உனக்கு எதுவுமே புரிய மாட்டேதுடா. உன் மேல யார் உண்மையா அஃபெக்ஷனா இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேது. Really missed you. சரி சரி, அழாத, எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துரு. போடா, பார்த்தா பார்க்கட்டும். ஆதி, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் பிராக்டிக்கல் எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். போடா, நீ ஈஸியா என்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டல. அப்படி இல்ல தியா, நான் போகணும். நாட் ஓகேடா, நீ போக கூடாது. இல்ல தியா, நான் போய் தான் ஆகணும். எனக்காக இல்லனாலும் நான் அனுக்காக போய் தான் ஆகணும். சரி தியா, நீ விடு, எழுந்துரு. ஏன் ஆதி, உனக்கு இங்க எல்லாரை விட அவதான் முக்கியமா? தியா, இதுல கம்பேர் பண்ண என்ன இருக்கு? எனக்கு எல்லாரை விட லைஃப்ல அவதான் முக்கியம். ஏண்டா? பிகாஸ் நான் அவளை தானே லவ் பண்றேன். நீ இவ்ளோ பண்றதுக்கு அந்த பொண்ணு டிசர்விங்கே இல்லடா. ஏன் தியா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, எந்த இடத்துலயும் அந்த பொண்ணு உனக்காக இறங்கி வந்தது கிடையாது, உனக்காக ஸ்டாண்ட் பண்ணது கிடையாது, அவளா கூட இனிஷியேட் எடுத்து எதுவுமே பண்ணது கிடையாது. நீ மட்டும் பின்ன எதுக்குடா எல்லாமே பண்ணிட்டு இருக்க, அதுவும் அவளுக்காக? தியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ நம்ம ஏஜ் கிடையாது, ரொம்ப சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாம ஃபேமிலி மட்டும்தான் உலகம்னு வாழ்ந்திருக்கா. கண்டிப்பா அவ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே எல்லாமே எனக்காக பண்ணுவா, நீ சொன்ன எல்லாமே. அப்படி அவ பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் அவளுக்காக எப்பவுமே இருப்பேன். அப்புறம் என்னோட லவ்க்கு அவ மட்டும்தான் டிசர்விங், புரிஞ்சுதா? போடா, உனக்கு இப்ப எதுவுமே புரியாது, லேட்டர் நீ புரிஞ்சுக்கும் போது யோசிப்ப. சரி, நீ இங்க இருந்து போனாலும் என்ன பார்க்க வருவியா? கண்டிப்பா வரேன். இவனுங்க இங்க லீவே தர மாட்டானுங்க, இருந்தா கூட நான் வந்து உன்னை பாப்பேன். சரி, இங்க MBBS முடிச்சுட்டு ஊருக்கு வந்துரு, ஹையர் ஸ்டடீஸ் நம்ம ஒன்னா பண்ணலாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸா தான் சொல்றேன். சரி, அப்போனா நீ டெய்லி எனக்கு கால் பண்ணணும், 1 hour ஆச்சு பேசணும். ஓகே, பண்ணிட்டா போச்சு. அப்புறம் வீடியோ காலும். வேற வீக்கெண்ட்ல என்ன பார்க்க வரணும். சரி, பார்க்கலாம். அப்புறம் என் பர்த்டே எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் நீ என் கூட தான் இருக்கணும். இங்க எல்லாமே நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணா அங்க ஒருத்தி எனக்காக இருக்காளே, அவளுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்காக நீ பண்ணி தான் ஆகணும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். இப்போ வா, கிளாஸ்க்கு போலாம். Really miss you baby. நானும் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் தியா. கிளாஸ்ல ஏதாச்சும் பேசிட்டே இருப்ப, அடிக்கடி என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்ப, என்ன ரொம்ப என்கேஜிங்கா பாத்துப்ப. இவ்ளோ அப்சர்வ் பண்ணிருக்க. சரி வாடா போலாம். நீ போ, நான் பின்னாடி வரேன். சீக்கிரமா. பிரான்சிஸ், ஃபீல்ட் ஒர்க் எல்லாமே பாத்துக்கோங்க. ஒரு 2 நாள் நான் இங்க இருக்க மாட்டேன். சரிங்க சார், நீங்க டிராவல் என்ஜாய் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அம்மா எங்கன்னா போகணும்னாலும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க, பார்த்து அப்படியே அவளையும் பாத்துக்கோங்க. சரிங்க சார், நீங்க எதுவும் யோசிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏசி சார், அங்க பாருங்களேன். என்ன பிரான்சிஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு போல. சாரி சார், நான் எதுவும் சொல்லல. பரவாயில்ல, பூ வச்சிருக்க. பூவை பறித்து தலையில் வைத்தாய், என்னை எடுத்து எங்கே வைத்தாய், திட்டம் போட்டு திருடி விட்டாய். என்னம்மா காலையிலே இந்த சைட் தனியா போயிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் ஆகாஷ், இறங்குடா. என்னாச்சு சார், எதனா பிரச்சனையா? இந்த பக்கம் போக கூடாதா? ஆமா, திருட்டு ஒண்ணு நடந்திருக்கு. என்னது? எங்க ஏரியால திருட்டா? என்ன சார் சொல்றீங்க? யார் வீட்ல சார்? இங்க திருட்டு நடக்கலமா, திருடினவன் தான் இங்க இருக்கான். ஐயோ, டக்குன்னு புடிச்சு உள்ள போடுங்க சார். சரி, யாரு திருடனாச்சு தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? ஆள்லாம் யாருன்னு தெரியும், ஆனா எவிடன்ஸ்க்காக தான் வெயிட் பண்றேன். அதான் கண்டுபிடிச்சிட்டீங்களே, புடிச்சு உள்ள போடுங்க. எவிடன்ஸ்லாம் எதுக்கு? எவிடன்ஸ் இல்லனா ஈஸியா வெளியே வந்துருவாங்க, அதான் வெயிட் பண்றேன். ஓ, அப்படி என்ன திருடு போச்சு? வேற யார், எங்க ஏசி சார் தான். பிரான்சிஸ், இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, திருடன் அலர்ட் ஆயிடுவான். போங்க, திருடனை கண்டுபிடிக்க சொன்னா எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களாம் எப்படி சேஃபா இருக்கிறது? உங்களுக்குலாம் ஒன்னும் ஆக விட மாட்டேன். சாரோட ஃபுல் சர்வேலன்ஸும் உங்க ஏரியாக்கு தான். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க ஏரியால தானே திருட இருக்கான். சீக்கிரமா புடிச்சிடுறேன். சரிம்மா, இந்த பையன் யாரு? என் தம்பி தான் இவன். இவ்ளோ சின்ன தம்பியா?
ஆமால, ஏன்டா இவ்வளவு லேட்டா போறீங்க? பாரு, பாக்குற எல்லாரும் அதே தான் கேக்குறாங்க. நான் என்ன பண்றது? நானா பொறுப்பு? நீ குடும்பம் பாக்க என்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி மட்டும் இல்ல, நீ நம்ம குடும்பத்துல யார் மாதிரியுமே இல்ல. அமைதியா இருடா, அடி வாங்குவ. சார், இந்த அக்காங்க அடிக்கிறதுக்குலாம் ஏதாவது கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா? அப்படிலாம் முடியாதுப்பா. ஏன் கேக்குறேன்னா, அடிச்சு கொன்னுடா சார். எல்லார் வீட்லயும் அதேதான்ப்பா. சரி சார், நாங்க அப்படியே கிளம்புறோம். ஒன் செகண்ட். என்ன, சைக்கிள்ல போனாலும் ஹெல்மெட் போடணும்னு சொல்வீங்களா? நீங்க நடந்து போனாலும் போடணும் தாம்மா. ரொம்ப ஓவர் சார். நாங்க கிளம்பணும், டைம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு வேற சாப்பாடு கொண்டு போகணும். சரி, வெயில் எங்கேயும் சுத்தாதீங்க, வீட்டுக்கு டைரக்டா போங்க. ம், கண்டிப்பா. டேய், வந்து ஏறுடா. பாய் பாய். நாங்க வரோம். பார்த்து. பாவையும் கில்லாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பாவையும் கில்லாடி இதயம் என்னும் வண்ணத்திரையில் உந்தன் முகம் ஓடடி எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க அது கதடி. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? அனு, சைக்கிள் அப்படியே விட்டுறதுனமா? ஆஹா, யாரனா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அப்படிக்கா நிப்பாட்டிட்டு வா. அப்பா, கை கழுவிட்டு வாங்க, இங்கே சாப்பிடலாம். வரமா. அப்பா, இப்படியே உட்காருங்க. சரிம்மா, நீங்களும் அப்படியே உட்காருங்க. அப்பா, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இந்தம்மா. ஆ ஆ. ம், ம். எனக்கு கிட்ட வாடா. அப்பா, எங்களுக்கு ஊட்ட வேணாம், நாங்க வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. நீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டது போக மிச்சம் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஆ, ம். உங்க அம்மாவுக்கும் அப்படிதானே இருக்கு? அவ அப்பா மாதிரி. ஆகாஷ், இவள முதல்ல ஒளிச்சு கட்டணும்பா. இந்த கொசு தொல்லை தாங்கல. தட்டு விட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க. போய் தொலைட்டோம். என்னம்மா, தம்பி சொன்ன மாதிரி அப்பா மாப்பிள்ளை பாக்கட்டுமா? அப்பா, அவன பைத்தியக்காரன், ஏதோ பேசிட்டு இருக்கான். நீங்க என்னடானா அவனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றீங்க? இங்க பாரு, நீ எப்போ கல்யாணம் ஆகி போவேன்ற கனவுல வாழ்ந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு அந்த கறியை நீ கொட்டிடாத. நானும் போக மாட்டேன்ப்பா. சரிம்மா, அப்பா சாப்பிட்டு டிபன் தூக்கிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேர் பார்த்து வீட்டுக்கு போங்க. அப்பா, ட்ரெஸ் எடுக்க நீங்க வரலையா? நீங்க எல்லாம் போங்கம்மா, நீங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன். எப்படியும் நீங்க போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவீங்க. அதுக்கு நான் இங்க இருக்க வேலையாவது பார்க்கலாம்ல. ஆமாப்பா, அது என்ன உண்மைதான். நானே உங்க மத்தியில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரிம்மா, வெயிலுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்து கிளம்புங்க. உங்க அம்மா வேற உடம்புல அவ்வளோ நோய் வச்சுட்டு அலறிட்டே இருப்பா. சரிப்பா, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என்னப்பா இது கெட்ட பழக்கம்? சும்மா அனுப்புனா எப்படி? அதெல்லாம் கொடுங்க. அப்படியே கலெக்ஷன்ல உங்க அம்மா மாதிரியே இருக்கடா. அதான் நம்மலாம் வேலையில ஸ்டார்ட் பார்ப்போம். சரி, கொடுங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. இந்தடா, அக்காவும் நீயும் எதனா வாங்கி சாப்பிடுங்க. ஆஹா, நான் எனக்கு மட்டும் தான் கேட்டேன். ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லனா யாருக்கும் கிடையாது. இவன் ஒரு லூசு. டேய், வாடா, டைம் ஆகுது. அனு, வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பத்திரமா சைக்கிள் ஓட்டிட்டு போ. சரிப்பா. என்னப்பா பாத்துட்டே இருக்க? அனு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, பொறுப்பாயிட்டா. ஐயோ, அவ காதுல கேட்ற போகுது. அப்புறம் இன்னைக்கு எல்லாம் பறந்துட்டே இருப்பா. சரிடா, நீ கூட போ. அக்கா மட்டும் தனியா போயிட்டு இருக்கா பாரு. பை பை. அப்படியே ராணி மாதிரியே பண்றான். அடிக்கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. சின்ன பொண்ணு, கொஞ்சம் தள்ளிதான் உட்காரேன். ஏங்க கொஞ்சம் தள்ளுங்களேன். இதுக்கு மேல நான் எங்கம்மா போய் உட்காருது? சின்ன பொண்ணு, 4 முடி. இதுக்கு மேல நான் தள்ளணும்னா இவரை தள்ளிட்டு தான் உட்காரணும். இடிக்காம உட்காரு சின்ன பொண்ணு. நீ தள்ளுற தள்ளுக்கு நான் நின்னுட்டு வண்டி ஓட்டுறேன். நல்லா 3 பேரும் டிரைவர் சீட்ல வந்து உட்காந்துட்டு நீங்க பண்ற அலப்பற இருக்கு. இருந்தாலும் வண்டி ரொம்ப தான் குடுங்குது. நேரத்துக்கு போகணும்ல 4 முடி. டேய், சின்ன பொண்ணு, பாட்டு போடுடா, ஆடணும் போல இருக்கு. இது வேறயா? ஏற்கனவே வண்டி குலுங்குது, இதுல எல்லாம் உருண்டையா இருக்கீங்க. பாத்துமா, வண்டி டயரு பஞ்சர் ஆயிடாம. ஏ உமா, கண்ணுலே குத்திராத. நீங்களும் வாங்க
ராணி அக்கா டான்ஸ் ஆடலாம். என்னோட கண்ணங்கடை கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்லங்கடி நீ கடிக்க இந்த வயசு என்ன மானு அமைதியா இருக்க, நீ வாடலாம். ஏம்மா அவளை விட்டுருங்கம்மா, அவளே வாந்தி எடுக்கிற கேஸ். போங்கட்டும் நீங்க என்ஜாயே பட விட மாட்டீங்க. அப்புறம் மக்களே முக்கியமான விஷயம், எல்லாரும் என் வீடியோ பாக்குறீங்க ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த சேனலோட ஹீரோயினா இருந்து சொல்றேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்பதான் வீடியோ போட எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஹீரோயினா அப்ப நாங்களும் எதுக்கு இருக்கோம்? இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க பார்த்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் அதுக்காக நிறைய எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க என்டர்டெயின் ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால மட்டும்தான் இனிஷியலி சேனல் மூவ் ஆகும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. அதான் போலீஸ்காரன் பொண்டாட்டியை சொல்லிட்டாலே, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 4 முடியத்த அந்த 4 முடிய விளக்கிட்டு பாருங்க. என் புருஷன் ஒன்றும் போலீஸ்காரன் இல்லை, டாக்டர். நல்ல வேலை அஞ்சலியை கூட்டு வராம வந்தேன். ஏன் லட்சுமி அக்கா அப்படி சொல்றீங்க? அம்மா நீங்க குடுக்குற குடுக்குக்கு அவளுக்கு இப்பவே டெலிவரி ஆக்கி விட்டுருவீங்க போல, அதாம்மா அவளை கூட்டிட்டு வரல. சின்ன பொண்ணு, என் சேலையில நசுக்காத சின்ன பொண்ணு. எருமை மாடு மாதிரி குதிச்சு குதிச்சு என் சேலையை கசக்கி விட்டுட்டா. ஆமா, இது பெரிய பனாரஸ் பட்டு, இது மதிச்சுட்டேன்னு கத்துறீங்களா 4 முடி. சின்ன பொண்ணு, எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்தாத சின்ன பொண்ணு. என் பிஸ்டி டேமேஜ் ஆகுதுல்ல. இந்த புடவைக்கு எத்தனை பேர் போட்டி தெரியுமா? நான் தான் முதல்ல போய் எடுத்தேன். ஏன் 4 முடி, உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாம்? இதெல்லாம் ஒரு புடவன் எடுத்தீங்களே, அதையும் எடுத்துட்டு எங்க முன்னாடி வந்து பெருமையா பீத்திக்கிறீங்க. நான் தான் முதலா எடுத்தேன்னு. ஏம்மா அவளுங்க ஆடிட்டு நிறுத்திட்டாளுங்க, நீ மட்டும் ஏம்மா ஆடினே இருக்க? ஆடினே இருப்பேன். ஐயே பாட்டு முடிஞ்சதே தெரியல, நானும் குலுக்குல ஓவர் ஃப்ளோல ஆடிட்டே போறேன். ஐயோ என்ன பார்த்தா எனக்கே கூறு இல்லாத மாதிரி தான் தோணுது. இந்த ராம் பையன் சோபி வேற தனியா கூட்டிட்டு போயிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பாருங்க. இப்போதைக்கு எனக்கு முடியலங்க, தொண்டை வலிக்குது. ப்ளீஸ். ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் ஒரு குதடி தெத்து பல்ல